இப்போ சென்ட்டு பார்த்தீங்கன்னா 6,60,000 கொடுத்துருக்கோங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு இன்னும் நல்ல பெஸ்ட் ப்ரைஸாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 35 வீடுக்கு மேலே கூடி வந்துட்டாங்க. நிறைய சீனியர் சிட்டிசன் வந்திருக்காங்க. என்ஆர்ஐ கிளைன் நிறையா வந்து உள்ள வீடு கட்டியிருக்காங்க. 2 பிஹெச்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 lakhs வருங்க சார். நம்மளுக்கு 40லேருந்து ஒரு 42 பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம இது நம்ம சைட்டுமே பார்த்தீங்கன்னா டிடிசி பேராக அப்ரூவல் இருக்குது. ஒரு 80லேருந்து ஒரு 85 வரைக்கும் நம்ம பேங்க் லோனும் போய்க்கலாங்க. நம்ம இது பூமி வந்து ரெட் சாயில் பூமி. உங்களுக்கு வந்து தண்ணியும் பார்த்தீங்கன்னா வாட்டர் லைன் எல்லாமே கொடுத்துட்டோங்க. ஒரு 65,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அத்திக்கடை தண்ணி உள்ளே வந்துருச்சு. ஒரு 1 பிஹெச்கேன்னு போயிட்டோம்னா நம்ம ஒரு 10,000 வரைக்கும் ரெண்டல் கொடுலாங்க சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அதன் பாலா, நான் உங்கள் பாலா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 11th ஃபேஸ்லேருந்து இன்றைக்கி 12th ஃபேஸ் வர போகிறாங்க. ஸோ 11th ஃபேஸ் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் ஃபேர்லேண்ட் டவுன்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய இடத்துல நம்ம போனோடனே சொல்லுவாங்க, இங்கே ஜிம்மு வரப்போகுதுங்க, இங்கே வந்துட்டு பார்க் வரப்போகுது அப்படின்னு. ஸோ இங்கே வந்து எல்லாமே ஆல்ரெடி வந்துருச்சு. டர்ஃபில் இருந்து ஜிம்மில் இருந்து ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குது. இங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பில்டிங்ஸும் வந்துருச்சு. ஸோ உங்களுடைய கனவு வீட்டை வந்து நீங்கள் 25 லட்சத்துக்கே வாங்க முடியும். இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸ் பற்றியும் உங்களுக்கு சொல்ல போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் சார். ஓகே சார், இந்த ஃபேர்லேண்ட் டவுன்ஷிப் பற்றி சொல்லுங்கள் சார். சார், நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபேர்லேண்டுங்க. இது எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து கோவில்பாளையம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 வே இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அன்னூர் வழியாக கரியாம்பாளையத்துலேருந்து வந்துக்கலாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது கோவில்பாளையம் வழியாக வந்துக்கலாம். ஓகே. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நீலாம்பூர் வழியாக வந்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரான பிளேஸ்மே வந்துடும் நம்மளுக்கு ஃபேர்லேண்டுங்க. இப்போ இந்த ஃபேர்லேண்ட் டவுன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வெறும் 6,00,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ஆமாங்க. ஸோ எவ்வளோ வருஷமாக இருக்குது சார் இந்த டவுன்ஷிப்? சார், நம்ம பார்த்தீங்கன்னா பேஸ் 1 ஆரம்பிச்சோங்க சார். இப்போ பேஸ் 1 ஆரம்பிச்சு இப்போ கம்ப்ளீட்டாக பேஸ் 10 வரைக்கும் கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ பேஸ் 11 பேஸ் 12 போய்க்கிருக்கோங்க சார். அப்படியே எந்த அளவுக்கு அப்ரோச்சிட்டு வந்து நம்மளுக்கு வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்கன்றது தெரியுங்க சார். ஸோ இந்த டவுன்ஷிப்பில் வந்துட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத நான் ஓவர்வியூவாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் தான் கொடுப்பாங்க. நம்ம ஆர்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸுமே கொடுத்துருக்கோம். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா மளிகை கடை, பார்த்தீங்கன்னா டீ, பேக்கரி எல்லாமே வந்துருச்சுங்க. உள்ளார ஃபுல்லாகவே ஹோட்டல் முதற்கொண்டு வந்துருச்சு ஃபுல்லாகவே. ஓகே சார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஹேட்பின் கொடுத்துருக்கோம். கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு செக்யூரிட்டி ஹேட்பின். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஒன்று கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. பார்க்கில் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. சீனியர் சிட்டிசன் வந்து உட்கார மாதிரி ரிலாக்ஸேஷன் ஒரு ஏரியாவும் இருக்குதுங்க. இந்த பார்க்கு அப்படி பேக் சைடு வந்து கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். கிளப் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இன்டோர் செட்டில் இன்டோர் ஜிம் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ்னு சொல்லி செஸ்ஸு கேரம்டமே கொடுத்துருக்கோம். ஒரு கம்யூனிட்டி ஹாலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சுற்றிலும் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். 3 பேஸ் ஏபி லைனு. பூமி வந்து ரெட் சாயில் பூமி. உங்களுக்கு வந்து தண்ணியும் பார்த்தீங்கன்னா வாட்டர் லைன் எல்லாமே கொடுத்துட்டோங்க. ஒரு 65,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அத்திக்கடை தண்ணி உள்ளே வந்துருச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டர்ஃப் கொடுத்துருக்கோம். ஓப்பன் ஜிம்மு கொடுத்துருக்கோம். இப்படி அம்யூனிட்டிஸ் வந்து நிறைய 20+ அம்யூனிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோங்க. ஓகே சார். ஸோ இங்கே வந்து பர் சென்ட் என்ன காஸ்ட் வருதுன்னு சொல்லுவீங்க சார்? இங்கே பர் சென்ட்டு பார்த்தீங்கன்னா 6,60,000 கொடுத்துருக்கோங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு இன்னும் நல்லா பெஸ்ட் ப்ரைஸாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம. ஓகே சார். இப்போ இங்கே ஒரு 2 பிஹெச்கே வீடு எடுக்கணும்னா எவ்வளோ ப்ரைஸ் வரும் சார்? 2 பிஹெச்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 lakhs வருங்க சார். நம்மளுக்கு 40லேருந்து ஒரு 42 பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம இது நம்ம சைட்டுமே பார்த்தீங்கன்னா டிடிசி பேராக அப்ரூவல் இருக்குது. ஒரு 80லேருந்து ஒரு 85 வரைக்கும் நம்ம பேங்க் லோனும் போய்க்கலாங்க நம்ம. ஓகே சார். ஸோ பேங்க் லோன்ஸுமே வந்து பண்ணி கொடுத்துட்டு தாராளமாக பேங்க் லோன் போய்க்கலாங்க சார். நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு புது வீடு அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா கூட அந்த ஏரியாவில் வந்து நமக்கான ஃபெசிலிட்டிஸ், அதாவது நியர்பை ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இங்கே என்ன மாதிரியான இதெல்லாம் சார்? இங்கே ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கோவை வித்யாசரம் ஸ்கூல் இருக்குதுங்க. அப்புறம் விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது. அப்புறம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. இன்ஃபோ காலேஜ், இப்படி ஸ்கூல் காலேஜஸ் நிறையா இருக்குதுங்க. ரத்தினம் டெக் நியர்பையில் தான் இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஸோ நியர்பையே வந்து ஸ்கூல் காலேஜ் இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு இருக்குதுங்க. ஓகே சார். ஹாஸ்பிட்டலுங்கிறப்ப சார்? ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து நியர்பையில் தான் இருக்குது உங்களுக்கு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா டாக்டர் கார்த்திக்னு சொல்லி கிளினிக் இருக்குதுங்க. சுற்றிலும் ஹாஸ்பிட்டல் நியர்பையில் தான் இருக்குது நம்மளுக்கு. ஓகே சார். எமர்ஜென்சினா கூட போக முடியும், தாராளமாக போய்க்கலாங்க உங்களுக்கு. இது வந்து கேப் பஸ் இது இருக்குது, ரெட் டாக்ஸி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட ஆர்ச் இருக்குதுங்க. ஆர்ச் வாசல் வந்து பஸ் வந்து நிற்குங்க. ஓகே. 45Hன்னு சொல்லி பஸ் இருக்குது. 45Jன்னு பஸ் இருக்குது. 81 இருக்குது. மேட்டுப்பாளையம் டு சூலூர் பஸ் இருக்குதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமிங் வரும் பஸ். இப்படி உங்களுக்கு பஸ் வந்து அடிக்கடி ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒரு டைமிங் மாறி பஸ் வந்து நம்ம சைட் ஆர்ச் வாசலே வந்து நிற்கும் நம்மளுக்கு பஸ். ஓகே. டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே ரொம்ப ஈஸியாக? ஆமாம், உங்களுக்கு ஈஸி தாங்க. ஓகே சார். இது வந்து ஒரு அசட்டாகவும் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம். ஸோ இமீடியட்டாக வந்து நம்ம ஒரு குடியேறோம் தாராளமாக வரலாம் சார். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 35 வீடுக்கு மேலே கூடி வந்துட்டாங்க. நிறைய சீனியர் சிட்டிசன் வந்திருக்காங்க. என்ஆர்ஐ கிளைன் நிறையா வந்து உள்ள வீடு கட்டியிருக்காங்க. ரெண்டல் பர்பஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்பை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜில் உள்ள டீச்சர்ஸ் அவங்கள ரெண்டலுக்கு வராங்க. அதுவும் போது நிறைய கம்பெனிகள் வந்து நியர்பையில் இருக்குது. ஒரு 1 பிஹெச்கேன்னு போயிட்டோம்னா நம்ம ஒரு 10,000 வரைக்கும் ரெண்டல் கொடுலாங்க சார். ஓகே. ஸோ வந்து அசட்டாக பிளான் பண்ணோம்னாலுமே ரெகுலராக வந்து ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு இன்கம் வருங்க சார் நம்மளுக்கு. ஓகே சார். சார் இப்போ வந்து இங்கே சைட்டுன்னு பார்த்தோம்னா ஓவரால் எத்தனை சைட் இருக்குது சார்? சார், இது சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் 1 பேஸ் 2 வரைக்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். இப்போ பேஸ் 11 பேஸ் 12 போய்க்கு இருக்குது நம்மளுக்கு.
உங்களுக்கு ஓவரால் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 1500 பிளாட் வரும் நம்மளுக்கு. இப்போ அவைலபிள் தான் ஒரு 200 பிளாட் நம்ம அவைலபிள் இருக்குதுங்க. 1300 பார்த்து ஆல்மோஸ்ட் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்குது ஓ நம்மளுக்கு. சூப்பர். இன்னொரு 200 பிளாட் தான் இருக்கு. 200 பிளாட் இருக்குதுங்க. இப்போ நம்ம பேஸ் 12 போடுறோங்க. இன்னும் பேஸ் 12 முடிச்சக்கப்புறம் அடுத்து பேஸ் 13 வரும் நம்மளுக்கு. ஓகே ஃபியூச்சர் 13, 14, 15 அப்படி வரிசையாக போயிடும். ஏன்னா இது வந்து 120 ஏக்கருங்க. ஓகே இப்போ நம்ம போட்டிருக்க பார்த்தா ஒரு 80 ஏக்கருக்கு தான் சைட் போட்டிருக்கோம். பேலன்ஸ் இன்னும் 40 ஏக்கர் நம்ம சைட் அவைலபிள் இருக்குதுங்க போட வேண்டியது. ஓகே சார். சார் இங்கே மினிமம் எத்தனை சென்ட்லேருந்து வாங்கலாம் சார்? சார் சென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வாங்குறமே பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம மினிமம் 1.5 சென்ட் வந்து பிரிச்சிருக்கோம். நம்ம 1.5 இருக்குது, 3.5 இருக்குது, அப்படி 4 அப்படி ஒவ்வொரு பிளாட்டாக வந்து தனித்தனியாக நம்ம இண்டிவிஜுவலாக பிரித்து கொடுத்துருக்கோம். நம்ம ஓகே ஜாயின்ட் சைட் வேணுமாலும் ஜாயின்ட் சைட் வேணுமாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து நார்த் ஃபேசிங் வேணும், ஈஸ்ட் ஃபேசிங் வேணும்பாங்க. இருக்குதுங்க சார். அதாங்க சார் இப்போ பேஸ்ட் வந்து நம்ம அடுத்து லான்ச் பண்ண போகிறோம். நம்மளுக்கு பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்த்து ஈஸ்ட் எல்லாமே கார்னர் சைட் எல்லாமே நான் வந்து போட்டு கொடுக்குறோங்க சார். நம்ம இப்போ பேஸ் லெவலே புக்கிங் போய்க்கிருக்கு நம்மளுக்கு. ஓகே சார் சூப்பர். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த பிளாட்டிங் ஒன்று வேணும், ஸோ உங்களை வந்து நான் காண்டாக்ட் பண்ணணும்னா எந்த மாதிரி பண்ணலாம் சார்? சார் நம்ம பிளாட் வேணும்னா நம்ம டிஸ்பிளே நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாங்க. காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு சைட் வந்து காமிச்சு உங்களுக்கு புக்கிங் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு வந்து கிரையை முடிச்சு நீங்கள் வீடு கட்டி குடி வர வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம கூட வந்து பண்ணி கொடுப்போங்க சார். நம்ம ஓகே சார் சூப்பர். ஸோ நிறைய விஷயம் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ஆமாம். ஸோ உங்களோட இந்த சைட் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் ஒரு பிளாட் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க சார். கண்டிப்பாங்க சார். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார்.